ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 HP சோலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி மோட்டரில் இயங்கக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 5 HP ரேஞ்சஸுக்கும் உள்ளது. சோலார் பேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் பிராண்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே, ஃபுல்லாகவே இது யூடிஎல் பிராண்டு தான், யூடிஎல் சோலார் பேனல் தான். இது ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், இதெல்லாம் இது கண்ட்ரோல் பேனல் ப்ளஸ் வித் ட்ரைவ் உள்ள கனெக்ஷன்ஸு. ஆமாம், ஒரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னங்கன்று இந்த மாதிரி ஒரு கன்று சார்ந்த ஒரு விவசாயத்துக்காக நம்மகிட்ட வந்து அணுகுனாங்க. நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆமாம், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சக்தி ட்ரைவ், சக்திங்கிறது ஒரு கம்பெனியோட சக்தி. ஓகே, டெக்ஸ்மோ தேரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனியோட ஒரு பிராண்டு ட்ரைவு இதுக்கு தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ஃபீட்டு 600 ஃபீட்டில் வந்து பம்ப் நிப்பாட்டியிருக்கிறான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பென்சிங்குள்ளே வந்து சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக பென்சிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது போட சொல்லி செட் அடிக்க சொன்னேன். ஷெட்டு வந்து பென்சிங்குள்ளே அடித்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்க தோட்டம் தான். அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெலிவரி கிடைக்குது நமக்கு. பம்ப் வந்து 600 அடியில் கிடக்குல்ல. ஸோ அப்படிங்கிற வந்து நமக்கு ஆழம் போக போக வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருந்தாலுமே தண்ணியோட ஒரு அளவு வந்து குறையும். ஸோ அந்த 600 அடியில் கிடந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வளர்ந்துருக்கு. ஆமாம், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னங்கன்று இந்த மாதிரியான விவசாயத்துக்கு தான் ஃபுல்லாகவே தென்னங்கன்று போடுற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவசாயத்தையும் பண்ணியிருக்கோம். ஒரு 3 ஏக்கர் பாசனத்துக்கு இது பண்ணியிருக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே பட்டாசாக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி அந்த டயத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஆமாம், 3 மணிக்கே வந்து பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது. அப்போ பீக் டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock இருந்து ஒரு 3 மணி வரைக்குங்கிறது தான். 3 மணிக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்தது. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது. பீக் டயத்தில் இதை விட கொஞ்சம் இன்னும் ப்ரெஷராக இருக்கும் தண்ணி. ஸோ இது வந்து 3 ஏக்கருக்கு இந்த தென்னங்கன்று மாதிரியான ஒரு விவசாயத்திற்கு இது வந்து போதும், இந்த தண்ணி போதுமானது தான். ஆமாம், தண்ணி பாருங்கள் நல்லா ஒரு எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக கிடைக்குதுன்னு பாருங்கள். தண்ணி நல்ல ஃபோர்ஸாக இருக்குது. ஆமாம், ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கேபிள் தான் போட்டு கொடுத்துருக்குறோம். டெக்ஸ்மோ தேரோ தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், போர்வெல்லில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 300 அடியில் தான் தண்ணி இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 600 அடியில் வந்து நிப்பாட்டியிருக்கோம். 350 தான் தண்ணி இருந்தது. ஓகே, நன்றி.